அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். நினைக்கிறேங்க. அடுத்து கார்ட்ஸ்குள்ள சீட்டு கட்டுங்க. ஒரு சீட்டு கட்டுல மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 52 கார்டு இருக்குங்க. 52 சீட்டுகள் இருக்குங்க ஒரு சீட்டு கட்டுல. அந்த 52 கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் பேஸ் பண்ண மாதிரி ரெட் கலர்லயும் பிளாக் கலர்லயும் ரெண்டா பிரிக்கிறாங்க. 26 கார்டு. 52 கார்டை கலர் பேஸ் பண்ண மாதிரி, ரைட்? சீட்டு கட்டு யாருக்காவது விளையாடவே தெரியாது அப்படின்னாலும் சரி, இது வரைக்கும் நான் சீட்டு கட்டை பார்த்ததே இல்லை அப்படின்னாலும் சரிங்க, இப்ப நம்ம பேசுற பேசிக்ஸ் மட்டும் போதுங்க அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றது. உங்களுக்கு சீட்டு கட்டை விளையாட தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த பேசிக்ஸ் மட்டும் போதும் நம்ம கணக்கு போடுறதுக்கு, ரைட்? மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும் அப்படின்னா 52 கார்டு இருக்கும். அதுல கலர் பேஸ் பண்ண மாதிரி அந்த கார்டை ரெண்டா பிரிக்கிறாங்க. 26 கார்டு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்லயும், மீதி இருக்கக்கூடிய 26 கார்டு வந்து கருப்பு கலர்லயும். இந்த 26 கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெட் கலர்ல இருக்கக்கூடிய 26 கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்டின் ஷேப்லயும் டைமண்ட் ஷேப்லயும் 13 கார்டா பிரிச்சிருப்பாங்க. 26 ரெண்டா பிரிக்கிறாங்க, 13. அந்த 13 எப்படி இருக்கும் அப்படின்னா 13 கார்டு ஹார்டின்ல இருக்கும், 13 கார்டு டைமண்ட்ல இருக்கும். அதே மாதிரி கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய 26 கார்டை 13 பிரிக்கிறாங்க. ஒன்னு ஸ்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு கிளாவர், ரைட்? ஸ்பேடு, கிளாவர், அதுல 13. சோ தமிழ்லையும் டைமண்ட்னே தான் கொடுத்திருப்பாங்க, சரிங்களா? டைமண்ட். இது ஹார்டின், சரி ஹார்டின், அது சாரி. சோ டைமண்ட் அப்படிங்கிறது இங்க இருக்கு, ரைட்? டைமண்ட்னே தான் கொடுத்திருப்பாங்க. ஹார்டினே தான் தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. அதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் கிடையாது, ரைட்? இந்த 13 கார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாங்க, ரைட்? திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். 52 கார்டுல ரெட் கலர்ல 26, கருப்பு கலர்ல 26. ரெட் கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்டின்ல ஒரு 13, டைமண்ட்ல ஒரு 13. கருப்பு கலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேடுல ஒரு 13, கிளாவர்ல ஒரு 13. இந்த 13 கார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ அப்படிங்கிறது முதல் கார்டுங்க. 1ங்கிற நம்பர் சீட்டு கட்டுல கிடையாது. 1ங்கிற நம்பருக்கு பதிலா ஏங்கிற ஆல்பபெட்ல கொடுத்திருப்பாங்க. அடுத்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஜே, கியூ, கே அப்படிங்கிற ஆல்பபெட்ஸ் இருக்கும். இதுதான் அந்த 13 கார்ட்ஸ். அந்த 13 கார்டுல ஏங்கிற கார்டு ஆல்பபெட், அடுத்து ஜே, கியூ, கேங்கிறது ஆல்பபெட், ரைட்? அப்புறம் 2ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும், ரைட்? இவ்வளவுதான் பேசிக். கேள்விக்குள்ள போயிடலாமா? 52 கார்டுல சிவப்பு கலர்ல 26 கார்டு, கருப்பு கலர்ல 26 கார்டு. சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய 26 கார்டை 13 எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஹார்டின், டைமண்ட். அடுத்து கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய 13 கார்டை எப்படி 26 கார்டை 13 எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஸ்பேடு, கிளாவர். இப்போ ஒன்னொன்னுலயும் 13 கார்ட்ஸ் இருக்கு. அந்த 13 கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் கார்டு 1ங்கிற நம்பர் இருக்காது, அதுக்கு பதிலாக ஏங்கிற ஆல்பபெட் இருக்கும். அடுத்து 2ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அடுத்து ஜே, கியூ, கேங்கிற ஆல்பபெட்ஸ் இருக்கும், ரைட்? இப்ப கான்செப்டுக்குள்ள கேள்விக்குள்ள போயிடலாங்க. முதல் கேள்விங்க, இந்த 52 கார்டு இப்ப என்ஆர்எஸ்ங்கிறது 52. ஏன்னா 52 கார்டுல இருந்தா நான் ஒரு கார்டு எடுக்க போறேன், ரைட்? இப்ப 52 கார்டுல இருந்து நான் ஒரு கார்டு எடுக்கிறேங்க. அந்த ஒரு கார்டு 8ங்கிற நம்பர் இருக்கிற கார்டா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? நான் எடுக்க 52 கார்டுல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறேங்க. அந்த கார்டு 8ங்கிற நம்பர் போட்டிருக்க கார்டா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? 8 அப்படிங்கிற நம்பர் போட்டிருக்க கார்டா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? 4/52. அதாவது நான் எடுக்கிற ஒரு கார்டுல 8 இருக்கணும், ரைட்? ஹார்டின்லயும் ஒரு 8 இருக்கும், 8ங்கிற நம்பர் இருக்கும். டைமண்ட்லயும் 8ங்கிற ஒரு நம்பர் இருக்கும். ஸ்பேட்லயும் 8ங்கிற நம்பர் இருக்கும். கிளாவர்லயும் 8ங்கிற ஒரு நம்பர் இருக்கணும். அப்ப 4/52ங்கிறது ஆன்சர், ரைட்? 8ங்கிற ஒரு நம்பர் இருக்கணும்னு சொன்னேன். இப்ப நான் 8ங்கிற நம்பர்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு நம்பர் இருக்கணும்.
52 கார்டு இருக்க ஒரு சீட்டு கட்டுல இருந்து நான் கார்டு எடுக்கிறேங்க. அந்த ஒரு கார்டு நம்பராக இருக்கும். நம்பரா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? அது எனி நம்பர், எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாங்க. மொத்தத்துல அதுல நம்பர் இருக்கணும். ஆன்சர். அப்ப ஒவ்வொரு பாசிபிள்லயும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். ஒவ்வொரு பாசிபிள்லயும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 2ல இருந்து ரைட் 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ ஹார்டீன்ல 9 நம்பர்ஸ் இருக்கக்கூடிய கார்டு, 9 சீட்டுகள் வந்து நம்பர் போட்ட சீட்டா இருக்குங்க. டைமண்ட்ல ஒரு 9 இருக்கும், ஸ்பர்ட்ல ஒரு 9 இருக்கும், கிளாவர்ல ஒரு 9 இருக்கும். மொத்தம் 36. 36/52. புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். ஆப்ஷன் ஏ சரி. அடுத்த கேள்விங்க, ஆல்பபெட்டா இருக்கணும். ஆல்பபெட்டா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. ஆல்பபெட். சோ கிளாஸ் எப்போ ஓவர் ஆகும்? 10:30 மணிக்கு முடிச்சிருவீங்களா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல வருதுங்க. 8:30 to 10:30 கிளாஸுங்க. ஆனா நம்ம 8:30க்கே ஸ்டார்ட் பண்ணல. ரைட். அதனால ஒரு சில கான்செப்ட இந்த கிளாஸ்ல முடிக்கிற விஷயங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ அடுத்த கேள்விங்க, என்ன கேட்டிருந்தேன்? ஆல்பபெட்டா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. ரைட். ஏ ஜே கியூ கே. அப்போ 4, இதுல ஒரு 4, இதுல ஒரு 4, இதுல ஒரு 4, இதுல ஒரு 4. அப்ப 16/52. இப்போ இந்த 2வது கேள்வியா இருக்கட்டும், 3வது கேள்வியா இருக்கட்டும், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஏங்கிறது நம்பரா இருக்காது, ஆல்பபெட்டா இருக்குங்கிறது தெரியணும். ரைட். 1ஆம் நம்பருங்கிறது ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இந்த 2 கேள்விக்கான ஆன்சர் சரியா சொல்லியிருக்க முடியும். அடுத்து ஃபேஸ் கார்டு, முகப்பு சீட்டு. நான் எடுக்கிற ஒரு சீட்டு ஃபேஸ் கார்டு முகப்பு சீட்டா இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? முகப்பு சீட்டு அப்படிங்கிறது என்னன்னா JQK. இதுல எல்லாத்துலயும் ஒரு பொம்மை போட்டிருப்பாங்க. ஜேனா மந்திரி, ஜாக்குன்னு சொல்லுவோம். கியூனா குவீன், ராணி. கேனா கிங், ராஜா. இந்த 3லயும் வந்து ஒரு பொம்மை போட்டிருக்கும். அந்த பொம்மை போட்டனாலதான் ஃபேஸ் கார்டுன்னு சொல்றோம். ஒரு ஃபேஸ் அதுல இருக்கும். அப்ப ஃபேஸ் கார்டு. அப்போ இதுல ஒரு 3, இதுல ஒரு 3, இதுல ஒரு 3, இதுல ஒரு 3. அப்போ மொத்தம் 12/52ங்கிறது ஆன்சர். ஃபேஸ் கார்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 12/52. அடுத்து 5வது கேள்விங்க, நான் எடுக்கிற ஒரு கார்டு சிவப்பு கார்டா இருக்கணுங்க. ரெட் கலர் கார்டா இருக்கணும். நான் எடுக்கிற ஒரு கார்டு ரெட் கலரா இருக்கணும். நான் எடுக்கிற ஒரு கார்டு ரெட் கலரா இருக்கணும். அப்ப ஜோக்கர். ரைட். அதை நான் முதல்லயே சொல்லணும்னு நினைச்சேங்க. சீட்டு கட்டு விளையாட தெரிஞ்சவங்க ஜோக்கரை மறந்துருங்க. சரிங்களா? ஏன்னா விளையாட தெரிஞ்சவங்களுக்கு மொத்தம் 52 கார்டு கிடையாது, 54 கார்டு. ஒரு சீட்டு கட்டுல 2 ஜோக்கர் இருக்கும். ரைட். நம்மளுடைய கேள்விக்குள்ள ஜோக்கர் வராதுங்க. 52 கார்டு. அப்ப 52 கார்டுல இருந்து தான் நம்ம இந்த கேட்டகரிஸ்ல மட்டும் தான் இருக்கிறோம். ஜோக்கர் அப்படிங்கறத மறந்துருங்க. ஏன்னா விளையாட தெரிஞ்சவங்களுக்கு அதையும் இன்க்ளூட் பண்ண, அதையும் யோசிப்போம். ரைட். ஓகே. என்ன கேள்வி கேட்டோங்க? ரெட் கார்டா இருக்கணும். ரைட். 26 ரெட் கார்ட்ஸ் இருக்குங்க. 26/52. 6வது கேள்வி, நான் எடுக்கிற ஒரு கார்டு ஹார்டின் கார்டா இருக்கணுங்க. ஹார்டின் கார்டா இருக்கணும். ரைட். நான் எடுக்கிற ஒரு கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஹார்டினா இருக்கணுங்க. 13 ஹார்டின்ல இருந்து ஒரு ஹார்டினா நான் எடுக்க போறேன். 13/52. ரைட். இன்னும் ஒரு சில விஷயங்கள் அதை நம்ம பின்னாடி ஹேண்ட் அவுட்லயே கேள்வியிலேயே கொடுத்துருப்போம். அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரியான கேள்வி எல்லாமே. ஒரே ஒரு இடத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சீட்டு கட்டு கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்டாலுங்க நீங்க பேஸ்ல இருக்கக்கூடிய 52 மாத்தவே கூடாது. நான் சிவப்பு கலர்ல 8ஆம் நம்பர் அப்படின்னு கேட்கும் பொழுது சிவப்பு கலர்ல 26 கார்டு இருக்கு, அதுல ஒரு கார்டு ரெட் கலர்ல இருக்குங்கிறத பத்தி யோசிச்சிருக்க கூடாதுங்க. என்ன கேள்வி கேட்டாலும் சரி அந்த கண்டிஷன் நியூமரேட்டருக்கு மேல தொகுதிக்கு மட்டும்தான். டினாமினேட்டர் எல்லா கேள்விக்கும் 52 தான் போடணும். மாத்தி போட்டுறாதீங்க. நான் கேள்வியை மாத்திக்க அதாவது பின்னாடி இருக்கும், நீங்க அதிலே பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். சோ இன்னும் மாறி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கேள்வி மாறி, அதாவது இன்னும் இன்டெப்தா கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா 52 மாத்திராதீங்க. 52 கார்டுல இருந்தா ஒரு கார்டு நீங்க எடுக்கிறீங்க. அப்ப அந்த ஒரு கார்டு வந்து என்எஃப்எஸ்னுடைய வேல்யூ 52 தான். என்ன கேள்வியா இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் கேலண்டர்ல பேஸ் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்க. கேலண்டர் பேஸ் பண்ண மாதிரி என்னன்னாங்க, ஒரு வருஷத்துல
53 ஃப்ரைடே வரதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேள்வி கேட்பாங்க. ரைட், ஒரு வருஷத்துல 53 வெள்ளிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கான பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்குங்க. அத 52 வாரம் பிளஸ் ஒரு நாள்னு சொல்லலாம். 52 வாரத்துக்கு 52 வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வந்துடும். ஏன்னா 52 வாரம் முழுசா இருக்கு. அப்போ 52 வாரத்துக்கு 52 வெள்ளிக்கிழமை வந்துருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு நாளை வச்சு மட்டும்தான் கேள்வி பார்க்க போறோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு நாளை வச்சுதான் கேள்வி பார்க்க போறோம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு நாள் என்ன கிழமையில இருக்கலாம்? திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கும் ஏதாவது 7 நாள்ல ஏதாவது ஒரு நாளா இருக்கலாமா? அப்போ எஸ்னுடைய வேல்யூஸ் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, சண்டேவா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி மண்டேவா இருக்கலாம், டியூஸ்டேவா இருக்கலாம், வெனஸ்டேவா இருக்கலாம், தேர்ஸ்டேவா இருக்கலாம், ஃப்ரைடேவா இருக்கலாம், சாட்டர்டேவா இருக்கலாம். என்ஆஃப்எஸ்னுடைய வேல்யூ எவ்வளவுங்க? 7 பாசிபிள்ல எது வேணாலும் இருக்கலாம். இந்த 7 கிழமைகள்ல எது வேணாலும் இருக்கலாம். இப்ப 52 வாரத்துக்கு 52 வெள்ளிக்கிழமை வந்துருச்சுங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு சாதாரண வருஷத்துல 53 வெள்ளிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேள்வி. இந்த வருஷத்துல 52 வாரத்துக்கு 52 வெள்ளிக்கிழமை வந்துரும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு நாள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் 52 வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. டிசம்பர் 31ஆம் தேதி மட்டும் மிச்சம் இருக்கு. ஒருவேளை டிசம்பர் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வருஷத்துல மொத்தம் 53 வெள்ளிக்கிழமையாக மாறிடும். அப்ப அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுக்கான பாசிபிள், இந்த ஒரு பாசிபிள் வரலாம். அப்ப 1/7 அப்படிங்கறது ஆன்சர். இது ஒரு ஆர்டினரி இயர், சாதாரண வருஷம். கேள்வியில அதை மென்ஷன் பண்ணுவாங்க. லீப் இயர்னு வேற இன்னொன்னு இருக்கு, அது வரும்போது நம்ம பேசுவோம். ஒரு சாதாரண வருஷத்துல 53 வெள்ளிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு என்னதுங்க? 1/7ங்கிறது ஆன்சர். 52 வாரத்துக்கு 52 வெள்ளிக்கிழமை வந்துருங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு நாளும் வெள்ளிக்கிழமையா வரதுக்கான பாசிபிள் 1/7. ரெண்டாவது கேள்வி இதுலயே 52 வெள்ளிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு. 52 வெள்ளிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு. 52 வாரத்துக்கு 52 வெள்ளிக்கிழமை வந்துரும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமையா இல்லாம இருந்தாதான் அந்த வருஷத்துல மொத்தம் 52. ஏன்னா இருந்துச்சுன்னா 53ன்னு இப்பதான் பேசுது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாக இல்லாம மீதி இருக்கக்கூடிய 6 கிழமைகள் ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அப்ப 6/7ங்கிறது ஆன்சர். ரைட், நோட் பண்ணிக்கோங்க. ரைட், திரும்ப நான் ரிப்பீட் பண்றேங்க. என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, லீப் வருஷன் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஆர்டினரி இயர் சாதாரண வருஷம்னு கேள்வி கேட்பாங்க. இப்போ சாதாரண வருஷத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ரெண்டே கேள்வி. ஒண்ணு 53 வெள்ளிக்கிழமை வரணும், இன்னொன்னு 52 வெள்ளிக்கிழமை வரணும். 52 வாரத்துக்கு 52 வெள்ளிக்கிழமை வந்துரும், அதுல மாற்றமே கிடையாதுங்க. கேள்வி என்ன கேட்டாலும் சரி இந்த ஒரு நாளை வச்சு மட்டும்தான் கேட்கறாங்க. அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வருஷத்துல 53,000, இல்ல அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமையா இல்லாம இருந்துச்சுன்னா அந்த வருஷத்துல 52 மட்டும்தான் இருக்கும். அப்படிதான் விஷயம். ரைட், அப்போ அதை தான் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். 53 வெள்ளிக்கிழமை வர்றதுக்கான நிகழ்தகவு 1/7, 52 வெள்ளிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு மீதி 6/7ன்னு சொல்லுங்க. கிளியர்? சோ காப்பி பண்ணுங்க. அடுத்தது இது லீப் இயர்ல இது எப்படி போடணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்க. சோ 26 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டுருக்கீங்க. ரைட், அதாவது நான் எடுக்கிற பழைய சீட்டு கட்டுல கேட்ட டவுட் நான் கமெண்ட் இப்பதான் பார்த்தேங்க, ரிப்ளை பண்றேன். அதாவது சீட்டு கட்டுல நான் எடுக்கிற ஒரு கடை சிவப்பு கலரா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 26 சிவப்பு கலர் இருக்கு இல்லைங்களா, அதுல எது வேணாலும் நான் எடுக்கலாம் இல்ல. அதனால 26 டிவைடட் பை டோட்டல் வந்து என்ஆஃப்எஸ்ங்கிறது 52. செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. ஆக்சுவலா எந்த செகண்ட் கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கீங்க? ப்ரீவியஸ்ல செகண்ட் கொஸ்டினா? ப்ரீவியஸ்ல செகண்ட் கொஸ்டின் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 36/52 அப்படின்னா நான் எடுக்கிற ஒரு நம்பர் ஏதாவது ஒரு எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டிருக்கேன். ஏதாவது ஒரு நம்பர். அப்போ 2ல இருந்து 10 வரைக்கும் மொத்தம் 9 நம்பர் இருக்கு. 4 டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு டைப்லயும் 9 கார்டு, மொத்தம் 36 கார்ட்ஸ். ரைட், அடுத்ததுங்க இதே லீப் இயர்ல பார்ப்போம்.
இது ஆர்டினரி இயர்ல பார்த்திருந்தோம். இப்ப லீப் இயர்ல பார்ப்போம். லீப் இயர் பொறுத்த வரைக்குங்க மொத்தம் 366 நாள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கு. பிப்ரவரி மாசத்துல ஒரு நாள் சேர்ந்து. அப்போ அத 52 வாரம் பிளஸ் 2 நாள்னு சொல்லலாம். 52 வாரம் பிளஸ் ஒரு 2 நாள் சொல்லலாம். இந்த 2 நாள் என்னென்ன கிழமையா இருக்குங்கிறத கவனிப்போமா? இந்த 2 நாள் ரைட், நம்மளுடைய கேள்வி லீப் இயர்ல கேட்டா கூட இந்த 2 நாளை வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். அப்ப எஸ் சரியா எழுதிக்கலாம். அந்த 2 நாள் தொடர்ச்சியான நாளா தான் இருக்க போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 29 வரைக்கும் 52 வாரம் முடிஞ்சிருச்சுங்க. டிசம்பர் 30, 31 பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ரைட். முதல் நாள் வந்து சண்டேவா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் மண்டே. முதல் நாள் மண்டேவா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் டியூஸ்டே. ஸோ முதல் நாள் டியூஸ்டேவா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வெனஸ்டே. ஸோ முதல் நாள் வெனஸ்டேவா இருந்துச்சுன்னா அடுத்த நாள் தேர்ஸ்டே, வியாழன். முதல் நாள் தேர்ஸ்டேவா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் ஃப்ரைடே. முதல் நாள் ஃப்ரைடேவா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் சாட்டர்டே. இன்னைக்கு சாட்டர்டேனா நாளைக்கு சண்டே. மொத்தம் அதே என்ஆஃப்எஸ்ங்கிறது 7 தாங்க. ஆனா சாதாரண வருஷத்துல வந்த 7ங்கிறது வேற, லீப் இயர்ல வந்த 7ங்கிறது வேற. புரிஞ்சுக்க முடியுதா? என்ஆஃப்எஸ் 7ங்கிறது கரெக்ட், ஆனா எஸ் வேறங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே கேள்விதாங்க இங்கேயும். 53 ஃப்ரைடே வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 52 வாரத்துக்கு 52 வெள்ளிக்கிழமை வந்துடும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 2 நாள்ல வெள்ளிக்கிழமை வர மாதிரி இந்த 2 பாசிபிள் இருக்கா? இன்னைக்கு வியாழன்னா நாளைக்கு வெள்ளி, இன்னைக்கு வெள்ளினா நாளைக்கு சனி. இந்த 2 பாசிபிள்ல ஏதாவது ஒண்ணு வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த வருஷத்துல எக்ஸ்ட்ரா வெள்ளிக்கிழமை கிடைக்கும். அப்ப 52ங்கிறது 53 ஆகும். அப்போ 2/7 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 2வது கேள்வி, 52 வெள்ளிக்கிழமை. 52 வெள்ளிக்கிழமைனா அதான் 52 வாரத்துக்கு 52 வெள்ளிக்கிழமை கிடைச்சிடும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையா இருக்க கூடாதுன்னா நான் டிக் பண்ணாம இருக்கக்கூடிய மீதி 6 பாசிபிள்ல ஏதாவது 5 பாசிபிள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அப்ப 5/7 அப்படிங்கிறது ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. கேலண்டர் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் கேலண்டர்ல ப்ராபபிலிட்டி கான்செப்ட் நம்ம பேசிட்டு இருக்கோம். 4 கேள்விதான் பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் 52, 53. இந்த 2 நம்பரை வச்சு வேற நம்பர் எல்லாம் கேட்க மாட்டாங்க. 51, 58 எல்லாம் கேட்க மாட்டாங்க. 2 கேள்விதான், 53, 52. வேணா வேணுமா வேணாமான் வருவதற்கான நிகழ்தகவு, வராமல் இருப்பதற்கான நிகழ்தகவு வேணா மாத்தி கேட்கலாமே தவிர வேற பாசிபிள்ஸ் கிடையாது. கிளியரா புரியுதுங்களா கேலண்டர் கான்செப்ட்ல? இதுல நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா அண்டு 6 வச்சுக்கிட்டு 53 ஃப்ரைடே ஆர் 53 சாட்டர்டே. இதே கேள்வியில ரைட், நான் தனித்தனியா பார்த்தோம். 53 ஃப்ரைடேவே தனியாவும் 52 ஃப்ரைடேவும் பார்த்தோம். இப்ப நான் 53 ஃப்ரைடே ஆர் 53 சாட்டர்டேன்னு பார்த்தோம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் கேள்வி இந்த டாபிக்கினுடைய ஆரம்பத்துல 6ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபார்முலா எழுதணும். பி ஆஃப் ஏ யூனியன் பிங்கிற ஃபார்முலா எழுதணும். அப்ப அத பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாம். இப்போ ஏ பி அப்படிங்கிறது 53 வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். 53 ஃப்ரைடே வரதுக்கு 2/7, 53 சாட்டர்டே வரதுக்கும் 2/7. அதாவது என்ன கிழமை கேட்டாலும் அதே தான் ஆன்சருங்க. ஃப்ரைடேனாலும் 2/7 தான், சாட்டர்டேனாலும் 2/7 தான், மண்டேனாலும் 2/7 தான். 53, 52ங்கிறது தான் முக்கியம். ரைட். மைனஸ் இன்டர்செக்ஷனுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்களேன். இன்டர்செக்ஷனுக்கு என்ன போடணும்? 53 வெள்ளிக்கிழமையும் 53 சனிக்கிழமையும் சேர்ந்து வர மாதிரி பாசிபிள் இருக்கா? ஒரு வருஷத்துல 53, அதாவது லீப் இயர்ல பேசிட்டு இருக்கோம், 53 வெள்ளிக்கிழமையும் 53 சனிக்கிழமையும் சேர்ந்து வர மாதிரி. ரைட், ஒரு பாசிபிள் இருக்கு. எது அந்த ஒரு பாசிபிள்? இதுவாக இருந்துச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 சேர்ந்து இருக்கா? அப்போ இந்த அந்த 2 நாள் இந்த கிழமைகள்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த வருஷத்துல 53 வெள்ளிக்கிழமையும் வந்துடும், 53 சனிக்கிழமையும் வந்துடும். 1/7. அப்போ 4/4 மைனஸ் 1/7 3/7 அப்படிங்கிறது ஆன்சர். 3/7 அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். என்ன கேள்வி அப்படின்னா 53 ஃப்ரைடே ஆர் 53 சாட்டர்டே. 53 ஃப்ரைடே ஆர் 53 சாட்டர்டேக்கு ஆன்சர் 3/7. நோட் பண்ணிக்கோங்க.
இப்ப நான் ஆர் சொன்ன மாதிரி அண்டுல கேள்வி கேட்கிறேன், உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆர் சொன்ன மாதிரி 53 ஃப்ரைடே அண்ட் 53 சாட்டர்டே. 53 ஃப்ரைடே அண்ட் 53 சாட்டர்டே. அதுதான் நம்ம இங்க எழுதுன 1/7. அதை மட்டும் தனியா கேட்டது, அதை மட்டும் தனியா கேட்டிருந்திருக்கோம். கிளியர்? ரைட். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்துருக்கோம் அப்படின்னாங்க, ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லா கான்செப்ட்ஸுமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல இன்னொரு கேள்வி கூட நான் ஆட் பண்றேன், ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவும் எக்ஸாம்ல கேட்ட கேள்விங்க. ஒரு ஃபேமிலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 குழந்தை பிறக்குதுங்க. நல்லா கேள்வி கவனிங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஒரு ஃபேமிலியில 2 குழந்தை பிறக்குது, ரைட்? அதுல ஒரு பெண் குழந்தையாவது பிறப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அட்லீஸ்ட் 1 கேர்ள் பேபி பிறக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னங்கிறது கேள்வி. ஒரு ஃபேமிலியில 2 குழந்தை பிறக்குதுங்க, அதுல அட்லீஸ்ட் 1 கேர்ள் பேபி பிறப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஆன்சர் ட்ரை பண்றீங்களா கமெண்ட்ல? அட்லீஸ்ட் 1 கேர்ள் பேபி வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ரைட். நீங்க வந்து 2 குழந்தை பிறக்குது, 2ல 1 பையன் 1 பொண்ணுன்னு ரொம்ப ஜென்ரலா யோசிக்காம கொஞ்சம் ப்ராபபிலிட்டிக்குள்ள கான்செப்ட்ல யோசிக்கிறீங்களா? ரைட். வெரி குட், வெரி குட். சுஷ்மி கரெக்டுங்க. கொஞ்சம் ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ல வரலாம். அதாவதுங்க 2 குழந்தை பிறக்குதா, அந்த 2 குழந்தை எப்படியெல்லாம் இருக்கலாம்? 2 குழந்தையும் பையனா பிறந்திருக்கலாம், இல்ல 2 குழந்தையும் பொண்ணா பிறந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம யோசிக்கிற ஒரே விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தை பையன் ஒரு குழந்தை பொண்ணுன்னு யோசிப்போம். அத ப்ராபபிலிட்டியில யோசிச்சோம் அப்படின்னா, முத குழந்தை பையன், 2வது குழந்தை பொண்ணு. முத குழந்தை பொண்ணு, 2வது குழந்தை பையன். என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது 4. என் ஆஃப் எஸ் சரியா எழுதுனா மட்டும்தான், அதாவது எஸ் எழுதுனா, எஸ் சரியா எழுதுனா மட்டும்தாங்க பதில் கரெக்டா சொல்ல முடியும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ரைட். இதை புரிஞ்சுக்க முடியுதா? 2 நாணயத்தை சுன்ற மாதிரியான கேள்விதாங்க இது. 2 நாணயத்தை சுன்ற பொழுதுங்க, 2லயும் தலை விழுகலாம், 2லயும் பூ விழுகலாம். முதல்ல தலை, 2வது பூ, முதல்ல பூ 2வது தலைன்னு பார்த்த மாதிரி, ரைட்? ஒரு ஃபேமிலியில 2 குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம பொதுவா யோசிக்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, 2மே பையன் 2மே பொண்ணு, 1 பையன் 1 பொண்ணுன்னு யோசிப்போம். அந்த 1 பையன் 1 பொண்ணை கூட எவ்வளவு நாம அந்த ஆர்டரோட சொன்னோம் அப்படின்னா, முதல்ல பையன் 2வது பொண்ணு, முதல்ல பொண்ணு 2வது பையன். இப்ப ஆன்சர் பண்ணலாம். குறைஞ்சது ஒரு பொண்ணாவது இருக்கும். குறைஞ்சது ஒரு பொண்ணு இது வரும். 1 விட அதிகமாவும் இருக்கலாம் இல்லைங்களா? அப்ப 2 பொண்ணும் கணக்குல வரும். அப்போ 3/4ங்கிறது ஆன்சர். இது எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. 3/4. ரைட். 3/4 அப்படிங்கிறது ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுது? ரைட். சோ நம்ம மெயினான எல்லா விஷயங்களையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நான் பிடிஎஃப் சென்ட் பண்ண கான்செப்ட் எடுத்து காமிக்கிறேன். அதெல்லாமே நீங்களே ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ண முடியும். ரைட். இதுல இன்னொரு விஷயம் நம்ம பேச வேண்டியது என்னன்னாங்க, ஒரு இயலா நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி நடக்கவே நடக்காது அப்படிங்கிறதனுடைய நிகழ்தகவினுடைய மதிப்பு 0ன்னு சொல்லலாம். இயலா நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 0ன்னு சொல்லுவோம். அதை பைன்னு மீன் பண்ணலாம். பி ஆஃப் பை அப்படின்னு மீன் பண்ணலாம். சரிங்களா? ஒரு இயலா நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு, இம்பாசிபிள் ஈவென்ட்டினுடைய ப்ராபபிலிட்டி. So probability of impossible event, அதனுடைய probability value 0. அடுத்தது ஷியோர் ஈவென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு. உறுதியான நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவை 1ன்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நிகழ்தகவினோட மதிப்பு 0ல இருந்து 1க்குள்ள இருக்குன்னு பேசியிருக்கோம். 0வாக இருக்கு அப்படின்னா அது இயலா நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். நிகழ்தகவினுடைய மதிப்பு 1னா அது உறுதியான நிகழ்ச்சி, அதாவது கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு அர்த்தம். 0க்கும் நடுவுல 1க்கும் நடுவுல இருக்கிறது தான் அதனுடைய வாய்ப்புகளாக நம்ம பேசுறோம். சரிங்களா? ரைட். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டுங்க. கிளாஸுக்கான பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். சரிங்களா? அது உங்களாலேயே ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மெயினான கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம்.
ஜஸ்ட் அதை ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. அதுல கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காது. ஏன்னா அதை விட அதிகபட்சமா நிறைய கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ ஒவ்வொரு கேள்வியிலும் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் நான் சொல்றேன். ஸோ முதல் கேள்வியில ஒரு பகடையை உருட்டுறாங்க, 6 பாசிபிள் இருக்கும். 4ஐ விட பெரிய நம்பர் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னங்கிறது கேள்வி. சரிங்களா? ரைட். ரெண்டாவது கேள்வி. இப்ப நான் கூட இந்த கேள்வியில இருக்கக்கூடிய எல்லாமே ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க. உங்களாலேயே தனியா போட்டுற முடியும். அதுல என்ன இருக்குங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரெண்டாவது கேள்வியில ஒரு பகடையை உருட்டும் பொழுதுங்க 2 பகடை உருட்டுறாங்க. அப்ப மொத்தம் n of s அப்படிங்கிறது 36. 2 தலை விழுகணும், அட்லீஸ்ட் 1 ஹெட் விழுகணும்னு கேட்கிறாங்க. 2 தலை கரெக்டா 2 தலை இருக்கிறத மட்டும் கவுண்ட்ல எடுத்துக்குவீங்க. அட்லீஸ்ட் 1 ஹெட் அப்படின்னா குறைஞ்சது ஒரு தலை, அதிகபட்சம் 2 தலை 3 தலையெல்லாம் கவுண்ட்ல எடுத்துக்குவீங்க. ரைட். மூணாவது கேள்விங்க. முதல் 20 இயல் எண்களிலிருந்து ஒரு முழு எண் சமவாய்ப்பு முறையில தேர்ந்தெடுக்கும் பொழுதுங்க அது ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ரைட். நம்ம பார்த்ததுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் 20 நம்பர் இருக்கு, அப்ப n of s அப்படிங்கிறது 20. 20 நம்பர் இருக்கு, n of s அப்படிங்கிறது 20. அதுல இருந்து ஒரு நம்பர் எடுக்கிறேன், அது வந்து ஒரு பகா எண்ணாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட். 20க்குள்ள எதெல்லாம் பகா எண் அப்படின்னா 2, 3, 5, 11, 7 விட்டுட்டோம். 7, 11, 13, 17, 19 இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர் இருக்கு. அப்ப 8/20 அப்படிங்கிறது ஆன்சர். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2/5. அடுத்துங்க. ரைட். இந்த 4வது கேள்வியெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கான கேள்வியே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. ஸோ சம் 8 வரணும், டபுள் 8 வரணும், கிரேட்டர் தென் 8 வரணும். நம்ம கிளாஸ்லயே அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சீட்டு கட்டுல இருந்து 52 கார்டு இருக்கக்கூடிய ஒரு சீட்டு கட்டுல இருந்து ஒரு சீட்டு எடுக்கணும். அது கிங்கா இருக்கணும். பிளாக் கலர்ல கிங்கா இருக்கணும், ஸ்பேடா இருக்கணும். பார்த்த உடனே ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்க. எத்தனை ராஜா இருக்கும்? 4 ராஜா இருக்கும். 4/52ங்கிறது முதல் கேள்வியினுடைய ஆன்சர். கணக்கே போறதுக்கு தேவையில்லைங்க. பிளாக் கிங்கா இருக்கணும். 4 ராஜால கருப்பு கலர்ல 2 ராஜா இருக்கும். 2/52ங்கிறது ஆன்சர். ஸ்பேடா இருக்கணும். எத்தனை ஸ்பேடு இருக்கும்? 13 ஸ்பேடு இருக்கும். 13/52 முடிஞ்சு. ரைட். இதெல்லாமே ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஒரு நாள்ல 0.76 அப்படிங்கிறது மழை வருவதற்கான நிகழ்தகவு. மழை வராமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 1ல கழிச்சு சொல்லிடலாம். மீதி இருக்கக்கூடிய 0.24. ஏன்னா 2ஐயும் கூட்டினா 1 வரணும். அப்போ 1 கொடுத்தா இன்னொன்னு 1ல கழிச்சு சொல்லிடலாம். அதே மாதிரியான இந்த ஒரு கேள்வியில 9வது கேள்வியில ஒரு பையில 5 சிவப்பு மற்றும் சில நீல நிற பந்துகள் இருக்கு. அந்த பையிலிருந்து ஒரு நீல நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு ஒரு சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவின் 3 மடங்கு. ரைட். அப்போ எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரிதான் நிகழ்தகவு இருக்குங்க. நிகழ்தகவு 3 மடங்குனா எண்ணிக்கையும் 3 மடங்கு இருக்கும். அப்ப சிவப்பு 5னா இன்ட்டு 3 15 அப்படிங்கிறது நீல நிற பந்தினுடைய எண்ணிக்கையாக இருக்கும். நிகழ்தகவுக்கு ஏற்ற மாதிரிதான் எண்ணிக்கை, அதாவது எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரிதான் நிகழ்தகவுங்கிறது இருக்கும். இப்ப இந்த 53 வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரியான கேள்விங்க. இப்ப அதே மாதிரி இங்கேயும் P of A is to P of A bar, ரைட்? நான் இதெல்லாமே நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்கிறத விட நம்ம பேசின கான்செப்டே தான் இருக்குங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 7 is to 12 அப்படிங்கிறது கிடைக்குது. P of A என்னன்னு கேட்கறாங்க. ஸோ P of A வேணும்னா A டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் ரேஷியோ 19. ஸோ 7/19 அப்படிங்கிறது ஆன்சர். 7 divided by 19 அப்படிங்கிறது ஆன்சர் 11வது கேள்வி. அதே மாதிரி இந்த 12 எல்லாமே ரொம்ப சிம்பிளான கேள்விதாங்க. நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னாவே உங்களால ஆன்சர் பண்ண முடியற மாதிரியான கேள்வியாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பேசின விஷயங்களாகவும் தான் இருக்குங்க. இதுல எதுவுமே புதுசா கிடையாதுங்க. இருந்தாலும் நானே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? புதுசா எதுவும் இல்லை. அதனால நான் அதை ஹோம்ஒர்க்காவே உங்களுக்கு எழுத சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல அந்த ஒரு கான்செப்டை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஒரு கேர்ளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு இது P of Aன்னு எடுத்துக்கலாம். 0.16. இன்ஜினியரிங் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு 0.24 இது P of Bன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுலயுமே கிடைக்கணும் அப்படின்னா P of A இன்டர்செக்ஷன் B கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு காலேஜ்ல கிடைக்கணும் அப்படின்னா P of A யூனியன் B கேட்டிருந்திருக்காங்க.
ரைட். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டூ காலேஜஸ்ல அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னா யூனியன் கேட்டிருக்காங்க. ஏன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு என்ன மீனிங் நம்ம படிச்சிருக்கோம், ஏங்கிற ஒரு ஈவெண்ட், பிங்கிற ஒரு ஈவெண்ட், இல்லாட்டி இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற ஈவெண்ட் சேர்ந்து நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த மூணுல எது நடந்தாலுமே அட்மிஷன் கிடைக்குது இல்லைங்களா? அப்ப அட்லீஸ்ட் ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கனால ஏ யூனியன் பி கேட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரியணும். ஏன்னா அதெல்லாம் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியான கேள்விதாங்க இது எல்லாமே. ரைட், உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ரைட், ட்ரை பண்ணி பாருங்க. 20வது கேள்வியினுடைய ஆன்சர், பை என்பது ஒரு இயலா நிகழ்ச்சி, அதனுடைய நிகழ்தகவின் மதிப்பு 0. எஸ் அப்படிங்கறது வந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். அப்ப பி ஆஃப் எஸ் அப்படிங்கிறது பி ஆஃப் எஸ்ங்கிறது 1ன்னு சொல்றோம். ஏன்னா என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது தான் டோட்டலுங்க. இப்ப பி ஆஃப் எஸ் அப்படின்னா என் ஆஃப் எஸ் பை என் ஆஃப் எஸ் டோட்டல் தான், டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறது கிடைக்கும். நிகழ்தகவினுடைய மதிப்பு எதை நிறைவு செய்யும், எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 0 less than or equal to p less than or equal to 1 அப்படிங்கிறது ஆன்சர். 23வது கேள்வி டைரக்டா அந்த டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த ஃபார்முலாவை எழுதி சப்ஸ்டிடியூட் பண்ணா போதும். சோ 24வது கேள்வி அதே மாதிரி தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷியோர் ஈவெண்ட், உறுதியான நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவின் மதிப்பு 1. ரைட். இந்த 24வது கேள்வியில 3 ஈவெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சியில இன்டர்செக்ஷன் கிடையாதுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஃபார்முலா ஸ்டார்டிங்ல ரொம்ப பெருசா எழுதியிருப்போம். மைனஸ் இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு ஒரு ஃபார்முலா எழுதியிருப்போம். இது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி அப்படிங்கும் பொழுதுங்க இன்டர்செக்ஷனுடைய மதிப்பு 0. அதை எல்லாத்தையும் எழுதி அதனுடைய மதிப்பு 0ன்னு போறதுக்கு இன்டர்செக்ஷனை இல்லாம எழுதிக்கலாம் அந்த ஃபார்முலா. அப்ப கொடுத்திருக்க மதிப்புகளை மட்டும் கூட்டினா போதும். சரிங்களா? ரைட். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் இவ்வளவுதாங்க. நீங்க பெருசா ப்ராபபிலிட்டி படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எந்த கேள்வி கேட்டாலும் எஸ் சரியா சொன்னா மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். எஸ் எழுதி பார்க்காம எந்த கேள்விக்கும் பதில் சொல்லிடாது. ரைட். ஓகேங்க. ஸோ கிளாஸ் எண்ட் பண்ணிக்குவோம். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் முடிஞ்சுங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்னொரு நியூ டாபிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த டாபிக் கொண்டு போவோம். இன்னும் நமக்கு மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக்கும் மென்சுரேஷன் அப்படிங்கிற டாபிக்கும் வந்துட்டு ரொம்ப மெயினா இருக்குங்க. நம்ம அடுத்த கிளாஸஸ்ல அதை கொண்டு போயிடலாம். தேங்க்யூ.